தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிடுகின்ற 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியும் பெருமை கொள்கிறது. கோரிக்கைகளை முன்வைத்து முதலமைச்சரிடம் எப்படியாவது ஆட்சி தேர்தல் அறிவிப்பு முதல் நாள் வரையிலும் சிறப்பு முகாமில் இருக்கிற ஈழத்தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும், தமிழக வேலை தமிழருக்கே என்று அரசாணை வெளியிட வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான என்னுடைய வேண்டுகோளையும் தலைவர் ஜி.கே. மன்னுடைய வேண்டுகோளையும் ஏற்று அறிவிக்கப்பட்ட அந்த நீதிபதி ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். எதுவும் நடைமுறைப்படுத்தவில்லை. அதனால் தேர்தலிலே கூடுதல் இடங்களை எனக்காக உழைத்த என்னுடைய தாமணி போன்ற தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். கடலூரிலே ஒரு இடம், சேலத்திலே ஒரு இடம், தருமபுரியிலே ஒரு இடம், கிருஷ்ணகிரியிலே ஒரு இடம், அல்லது வேலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலே ஒரு இடம். என்னோடு பயணிக்கிற எத்தனையோ தாழ்த்தப்பட்ட சகோதரிகள் வேலை செய்கிறார்கள். ஆதலால் தனி தொகுதியிலே ஒரு இடம் என்று எங்களுக்கு கூடுதலான இடங்களை கேட்டோம். கூடுதலான இடங்களும் கிடைக்கவில்லை, எங்கள் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை. ஆதலால் நாங்கள் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு எஜமானராக இருக்கிற மக்களை சந்திப்பதற்கு நீதி கேட்டு இந்த நெடும்பயணத்தை இன்றைக்கு நான் தொடங்கி இருக்கிறேன். வேட்பாளர் இருக்கிறாங்க. இதுல யார் முதலமைச்சர் வேட்பாளர்? உங்களோட நோக்கம் 234 தொகுதியும் வெற்றி அடைஞ்சு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதா, இல்ல தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது அப்படிங்கிறது? இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு முதல் முயற்சியும் பயிற்சியுமாக இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். தமிழக மக்கள் திரைத்துறையிலிருந்து வந்த நடிகரை விட வேல்முருகன் தலைமையிலான இந்த தமிழருக்கான வாழ்வுரிமை கூட்டணி என்பது இந்த மண்ணின் மக்களாகிய உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தை உள்ளடக்கிய ஒரு கூட்டணியாக இருக்கிறது. லஞ்சம், லாவணியம், ஊழல், சினிமா, மோகம், ஆசம், பாசம், மணல் குவாரி மாபியாக்கள், கிரனைட் குவாரிகள் மாபியாக்கள் இல்லாத உண்மையான உழைக்கும் எளிய மக்கள் எங்களோடு அணிகர்த்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இவர்களை அதிகாரத்தில் அமர வைப்போம் என்று வாக்களித்தால் இங்கே இருக்கிற 200 வேட்பாளர்களில் ஒருவர் நாட்டுக்கு முதலமைச்சராக நாங்கள் தேர்வு செய்வோம். அல்லது இதுவரையிலும் எம்எல்ஏ பதவியை கூட, ஒரு கவுன்சிலர் பதவியை கூட எட்டாத விளிம்பு நில மக்களுக்கு சுழற்சி முறையில் இந்த பதவிகளை கொடுத்து அழகு பார்ப்போம். 2031 எங்கள் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு முதல் படியாக இந்த தேர்தலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்னை நம்பி 40 தலைவர்கள் என்னோடு சேர்ந்திருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கிறது. அந்த 150 அமைப்புகளுக்குமான சேர்த்து தலைவர் நான் தான். அவர்கள் அத்தனை பேரையும் தெரிந்து அவருடைய செல்வாக்கு என்ன, அவருடைய அமைப்பின் பலம் என்ன, அவருடைய சக்தி என்ன என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவர்களை வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு யார் யாரை எங்க உட்கார வைக்கணும், யார் யாருக்கு என்ன எத்தனை இடங்கள் தரணும், எப்படி அவர்களை அரவணைத்து வழிநடத்தணும் என்று நான் தேர்தலை போட்டியிடாமல் தமிழ்நாடு முழுவதும் இரவு பகல் பாராமல் பரப்புரையை மேற்கொள்வதற்கும் இதுபோன்ற செயல்வர்கள் கூட்டங்களை நடத்தி இரவு 10 மணிக்கு மேல வேட்பாளர்களை சந்தித்து தேர்தல்களை எவ்வாறு களம் அமைப்பது, பெண்ணகரம் பார்முலாவை எப்படி உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி இழந்த செல்வாக்கான சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, இனி பாமக கதை முடிந்துவிட்டது என்று சொன்னவர்கள் மத்தியில் உங்கள் அனைவருக்குமே தெரியும். என்னுடைய தலைமையில் தான் அந்த இடைத்தேர்தலை நாங்கள் சந்தித்தோம். நான் வகுத்த வியூகம் தான் 45,000 வாக்குகளை பெற்று இழந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் செல்வாக்கை மீட்டு நான் எடுத்தேன். அதற்கத்தான் ஐயா அவர்கள் என்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அப்படி கண்ணீர் மல்க எனக்கு நன்றி கூறினார். அப்படிதான் அன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னை கட்டி அணைத்து உன்னை போன்று ஒரு தளபதி எனக்கு கிடைப்பதற்கு நான் என்ன தவம் செய்தோனோ என்று என் நெத்தியிலே முத்தமிட்டார்கள். ஆக அவ்வளவு திறமையும் எனக்குள் இருக்கிறது. என்னை நம்பி வந்த என் தொண்டர்களை மிகச்சிறப்பாக வழிநடத்தி ஒரு மாற்று அணியை கட்டி எழுப்பி இந்த மண்ணில் தமிழர் ஆட்சி நிலவதற்கு, தமிழர் வாழ்வுரிமைக்கான ஆட்சி நிலவதற்கு, ஈழத்தில் ஒரு சுதந்திர தனித்தமிழ் அரசை உருவாக்கி தருவதற்கு இங்கே ஆளுகிற ஒன்றிய அரசை நிர்பந்திக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு அரசியல் பேரியக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியும் 234 தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தி போட்டிக்கு வந்திருக்கிறது, களத்திற்கு வருகிறது. 5 முனை போட்டி இருக்கிறது. இந்த 5 முனை போட்டியில் யார் வெல்வார்கள், யார் ஆட்சி அதிகாரத்தை அமர்வார்கள் என்பதை எஜமானராக இருக்கிற எங்களுடைய தமிழக வாக்காளர் மக்கள் தான் தீர்மானிப்பார்களே தவிர எந்த நடிகராலும் தீர்மானிக்க முடியாது. நான் இடைத்தேர்தல் இந்த பெண்ணகத்தில் இருக்கிற அத்தனை இந்த பக்கம் ஏரி ஊர்ல தொடங்கி இந்த பக்கம் மலைகிராம பீக்கம்பட்டி வர அத்தனை கிராமத்துல எத்தனை ஓட்டு இருக்கு, எத்தனை குடிசை இருக்கு, எத்தனை மாடி வீடு இருக்கு, எத்தனை ஓட்டு வீடு இருக்கு, யாரு கால்நடை செய்யறா, யாரு விவசாயம் செய்யறா, அத்தனையும் தரவா கையில வச்சிருக்கிற வேல்முருகனுடைய வீகம் இந்த மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டிப்பா தேடி தரும். அதான நான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சிக்கோ, திமுகவுக்கோ, அண்ணா திமுகவுக்கோ, பெரிய கட்சிகளுக்கோ மாறி மாறி வாக்களித்து வெற்றி பெற செய்த கட்சிகளுக்கோ வாக்களிக்காதீங்க. இதே மாதிரி உழைக்கிற சாதாரண ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிற பாட்டாளி, உண்மையான பாட்டாளி வர்க்கத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். சின்ன
ஊழலை படம்பிடிக்கிற சின்னம், லஞ்சம் வாங்குவர்களை படம்பிடிக்கிற சின்னம், பாலியல் குற்றவாளிகளை படம்பிடிக்கிற சின்னம், தவறு செய்கின்றவர்களை படம்பிடிக்கிற சின்னம், சாதி கலவரத்தில் ஈடுபடுவர்களை படம்பிடிக்கிற சின்னம், மத மோதல்களை உருவாக்குகின்ற மனித மிருகங்களை படம்பிடித்து இந்த நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற சின்னம். ஆக இந்த சின்னமே எங்களுக்கு வெற்றியின் சின்னமாக அமைந்திருக்கிறது. கடந்த நெய்வேலி சட்டப்பேரவை தேர்தல் 2016 இந்த சின்னத்தில் நான் போட்டியிட்ட 13 நாட்களிலே நான் 32,000 வாக்குகளை வாங்கி டெபாசிட் என்று சொல்லக்கூடிய வைப்புத் தொகையை பெற்ற ஒரே அரசியல் கட்சி தலைவர் நான் மட்டுமே தான். தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் டெபாசிட் இழந்தார், உங்களுக்கு தெரியும். அப்போது போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் டெபாசிட்டை இழந்தார். இன்னும் பல தலைவர்கள் வைப்புத் தொகைகளை இழந்தார்கள். 13 நாட்களை கேமராவை கொண்டு போய் மக்களுக்கு காட்டி அறிமுகப்படுத்தி நான் அங்க 32,000 வாக்குகள் வாங்கினேன். இப்ப அங்க 6 முனை போட்டி, இருக்கிற ஓட்டே 1.5 லட்சம் தான். 32,000 ஓட்டு எனக்கு கடந்த தேர்தலில் போட்ட அதே ஓட்டை திரும்ப எங்க மக்கள் போட்டாக்கா தனித்தே தமிழக வாழ்வுரிமை கட்சி நெய்வேலியில் மகத்தான வெற்றி பெறும். அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி தேர்தல் அதிகாரி என்கிற பெயர்ல அங்க ஒரு கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்தால பதிவு செய்யப்பட்டு 234 தொகுதியில் போட்டி போடுகின்ற ஒரு சிட்டிங் எம்எல்ஏவுடைய நிறுவனம் ஒரு கட்சியினுடைய தேர்வு அலுவலகத்தை மூடுங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டிய அதிகாரிகள், பேசிய அதிகாரிகள், வந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். தேர்தல் தலைமை ஆணையரை நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சந்தித்திருக்கிறேன். இனியும் அந்த அலுவலகத்தை காலி செய்யுங்க, அங்க தேர்தல் பணி செய்யக்கூடாது என்று மிரட்டினார்கள் என்று சொன்னால் உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடுப்போம். அந்த அதிகாரிகளின் சட்டையை தேர்தலுக்கு பிறகு கைட்டுவதற்கான அத்தனை வேலைகளையும் வேல்முருகனாகி நான் மேற்கொள்வேன். இந்த மிரட்டல், உருட்டல், கட்சிக்காரர்கள் மீது பொய் வழக்கு போடுறது, 110 போடுறது, இப்ப உங்க மேல வழக்கு இருக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு மிரட்டுறது, இதெல்லாம் நிறுத்திக் கொள்ளணும். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய விதிகள் மிக தெளிவாக இருக்கிறது. தேர்தல் காலத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கோ அரசியல் வெறுப்புக்கோ அரசு அதிகாரிகள் அடிபணிய கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி எந்த அதிகாரியாவது அதிகார வர்க்கத்திற்கு அடிபணிந்து அது காவல்துறையோ வருவாய்த்துறையோ தேர்தல் பிரிவில் பணியாற்றுகிற அதிகாரிகளையோ அப்படி நடந்து கொண்டால் தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரியை முறையிட்டு அவர்களை பணி நீக்கம் செய்வதற்குரிய அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதையும் மீறி நடந்தால் கூட்டமைப்பு தலைவர்களை கொண்டு வந்து நிறுத்தி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்பேன் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.